ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு வளர்க்க போகிறீங்களா? அப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு குழந்தையிலேருந்தே ஃபிஷ்ஷு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கான டைமும் ப்ளேஸும் கிடைக்கல. இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. ஸோ நான் வந்து கோல்டு ஃபிஷ் வாங்கணும்னு கடைக்கு போனேன். அங்கே போனால் நிறைய ஃபிஷ்ஷு கலராக நிறைய இருந்துச்சு. அப்போது வந்து இந்த கோல்டு ஃபிஷ் மட்டும்தான் என்ன சொன்னாங்கன்னா, வாஸ்துபடி நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு ஒரு 8 வச்சுட்டு ஒரு பிளாக்கு ஃபிஷ் போட்டோன்னா இந்த மாதிரி வாஸ்துபடி வைக்கலாம் அப்படி சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா வாஸ்து மீனுன்னு ஒன்று இருக்குது, அந்த மீனை வந்து நம்ம வளர்க்கலாம். பட் அதுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப அதுக்கு ப்ளேஸு திங்ஸு நிறைய செலவாகும். ஸோ இப்போ நம்ம பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கோல்டு ஃபிஷ் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணி ஒரு 8 கோல்டு ஃபிஷ்ஷும் ஒரு பிளாக் ஃபிஷ்ஷும் வாங்கியாச்சு. அது வந்து கணக்குப்படி வாஸ்துபடி 9 ஃபிஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட நிறைய டவுட்டு கேட்டேன். அவரே ஒரு மாதிரி என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஆமாம், ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால தான் இத்தனை சந்தேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு டவுட் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த தொட்டி இருக்குல்ல, தொட்டி கல் அதெல்லாமே வாங்கிட்டு போங்க. கல்லை நிறைய 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணி மோட்ரு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுநாள் தான் நீங்கள் ஃபிஷ்ஷை விடணும். இல்லைன்னா கோல்டு ஃபிஷ்ஷுக்கு செட் ஆகாது. கோல்டு ஃபிஷ் வந்து மோட்ரு இல்லைன்னா செட் ஆகாது. அதுக்கு கோல்டு ஃபிஷ்ஷுக்கு மெயினாக மோட்ரு வேணும், இல்லைன்னா அது உயிரோடு இருக்காது. ஸோ மோட்ரு இல்லாமல் ஒரு 4 hours மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அது இருக்காது. சரின்னு சொன்னாங்க. சரி, நான் ஆசையாக இன்றைக்கே மீன் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். பட் வந்து அவர் தொட்டி மட்டும்தான் கொடுத்து அனுப்பிச்சார். தொட்டியாவது கிடச்சிச்சே அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். இப்போ என்னென்னா, தொட்டி வாங்கியாச்சு, கல் வாங்கியாச்சு, குடிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு உப்பு தண்ணியெல்லாம் செட் ஆகாது. அந்த கார்ப்பரேஷன் வாட்டரெல்லாம் மருந்து கலக்கிற வாட்டரெல்லாம் அதுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் குடிக்கிற வாட்ரு அதுவே 2 கேன் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. அது வாங்கிட்டு போயாச்சு, எல்லாமே கொண்டு போய் வச்சாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி மோட்ரு ரன் பண்ணி வச்சு மறுநாள் தான் ஃபிஷ்ஷை விடணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து என்னென்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து காசு வாங்கலை, அமௌண்ட்டு வாங்கலை. ஏன்னு கேட்டால், எப்படியோ நீ நெக்ஸ்ட் டைம் வருவேன், அப்போது அமௌண்ட்டு கொடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். ஒரு வழியாக மீனை வந்து தொட்டிக்குள்ளே போட்டாச்சு. கொஞ்ச நாள் வளர்ந்துச்சு. இப்போ நாங்கள் வாங்கின ஒரு 2 months வரைக்கும் மீனெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு மீன் வந்து மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னடா பார்த்தா எங்கேயாவது கீழே விழுந்துச்சா இல்லை சைடில் எங்கேயாவது விழுந்துச்சான்னு பார்த்தா எங்கேயுமே விழலை. அது எந்த டைமில் வாஷ் பண்ணும்போது விழுந்துச்சு அப்படின்றதே தெரியலை. அப்போது நான் போய் கடைக்காரர்கிட்ட கேட்டு ஒரு மீனை வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. அந்த மீனை பார்த்திங்கன்னா, இந்த எல்லா மீனும் வந்து அந்த மீனை சேர்த்துக்கவே இல்லை. எப்படியும் அது பின்னாடியே போய் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நாள் என்ன நினச்சேன், சரி எல்லோரும் ஜாலியாக விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாடி வந்தால் எப்படி இருப்பாங்க, வேண்டாதவங்க வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மீனை துரத்தி ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பார்க்க பாவமாக இருந்ததுனால நான் கடைக்காரர்கிட்ட சொல்லி மீனை கொண்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வேண்டாம், நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். பட் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, இந்த மீனெல்லாம் சேர்ந்து சாகடிச்சிச்சிங்க. எனக்கும் கஷ்டமாகிடுச்சு. அப்புறம் போய் கடைக்காரர்கிட்ட இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொன்னதுனால அவர் என்ன சொன்னார்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து மீன் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, 15 daysக்கு ஒன்ஸ் வந்து நம்ம தொட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வாஷ் பண்ணணும். அந்த டைமில் தான் நீங்கள் புது மீனை வந்து சேர்க்கணும். ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லா மீனுமே பயந்துருக்கும்ல. இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா மீனும் தனியாக வேறு இடத்துல வைப்போம். அப்போ அது வைக்கும்போது வந்து கொஞ்சம் புது இடம் போனாலே பயப்படும். அந்த பயம் இந்த மீனையும் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அதுங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக சண்டை போட்டுக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு என்னென்னா, இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் ஒரு மீன் செத்துருக்காதுல்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதான் மீனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நம்ம வாங்கி ஒரு பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு விஷயம் திருத்திக்க முடியும். இந்த டைம் என்ன பண்ணேன், அதே மாதிரி ஒரு மீனை கொண்டு போயிட்டு
இந்த மீனுங்களோடு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி மாற்றுறோம்ல, மாற்றும் போது இந்த மீனையும் சேர்த்து கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தேன். பயத்தில் தான் இருந்தாங்க, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் தான் இருந்தாங்க எல்லா மீனுமே. அப்புறம் மறுபடியும் புது தண்ணி மாற்றினோன்னே தண்ணியில் போய் எல்லா மீனும் எல்லாத்தையும் விட்டுட்டேன். விட்ட உடனே ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது மீன் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சொன்னல, அந்த மாதிரி இந்த டைம் நடக்கலை. இப்போ ஓரளவுக்கு எல்லா மீனுமே கொஞ்சம் பழகுன மாதிரி தான். ஃபஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் செகண்ட் டே போக போக அது நல்லா பழகிடுச்சு. ஒரு மீனும் நல்லா விளையாடிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு எல்லா மீனுமே செட் ஆகிடுச்சு. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது போகணுன்னா மீனுங்களுக்கு தினைக்கும் ஃபுட்டு போடணும். மார்னிங் ஈவினிங் வந்து ஃபுட்டு போடணும். அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை. அதனாலே சில பேர் என்னென்னா மீன் வளர்க்க மாட்டோம். இதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ மீனுக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஒரு டேப்லெட் தராங்க. அந்த டேப்லெட் வந்து 1 வீக்குக்கு நம்ம வெளியில் போனால், இந்த மாதிரி ட்ரிப் எதாவது பிளான் பண்ணால், அந்த மீனுங்களுக்கு 1 வீக்கு முன்னாடி அந்த டேப்லெட் மாதிரி இருக்குது, அதை போட்டுட்டு 4 கார்னர்லேயும் 4 டேப்லெட் மாதிரி கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டோன்னா அது குளுக்கோஸ் மாதிரி அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். அப்போது வந்து 1 வீக் அப்புறம் வந்து நம்ம அந்த மீனை தண்ணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் புது தண்ணியில் ஃபுட்டு போட்டு பார்த்துக்கலாம். அப்போ வந்து மீன் ஒன்றும் ஆகாது. நாங்கள் ரீசெண்டாக இப்போ திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி மீனுங்களை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும். ஸோ வாங்கிட்டு வந்து போட்டோம். ஒரு 4 days ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு. அப்போ போட்டு வந்தோடனே மீனுங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. ஓரளவுக்கு எல்லா மீனுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மீனும் ஒரே மாதிரி இல்லை. கோல்டு ஃபிஷ் மட்டும் எப்போவுமே தனியாக தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் அதிகம், கொஞ்சம் பார்த்து வளர்க்கலாம். நீங்களும் கோல்டு ஃபிஷ் வளர்க்க போகிறீங்களா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.